ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தான் வந்துடும். இளையாங்குடியில் இப்படி ஒரு தோப்பு இருக்குங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம வாங்க அருமையான தோப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏய், யாரா அது? என்னடா வேணும் உனக்கு? என்னடா கதை துறக்குறா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அண்ணே இருந்தே போட்டுறாதண்ணே, வெயிட் பண்ண நான் சொல்றேனே. பயப்படலாம் சீனா, லேஸ் வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லலாம் விட்டுருவான். இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடம் தானே? இந்த இடம் நீங்க தானா? ஆமா, வாங்க வரேன்னு சொல்லிட்டீங்களோ? ஆமாண்ணே. இப்ப அண்ணனை பாத்தீங்கன்னா அந்த தோப்புடைய உரிமையாளரோட வேண்டப்பட்டவர் தான். இப்ப அவர்கிட்டயே என்னென்ன இருக்குது உள்ளாக்க, என்னென்ன மரம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத அண்ணன்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். போகலாம் போலாமாண்ணே? தம்பி காட்டுறேன். அண்ணனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அது மாதிரி அருவாளை கொடுத்துருங்க. ஆஹா, நம்ம அருவாளை சும்மா காத்துக்குன்னா வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. இப்ப நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா யாரு வந்துட்டு போலாம், தங்குறதுக்கு உண்டான ரூமும், இங்க வேலை பார்க்கறவங்க தங்குறதுக்கு உண்டான ரூமும் இருக்குது. ஆடுகளை பாருங்க எவ்வளவு ஆடு வளர்க்குறாங்கன்னு. பக்கத்துல 2 செட்டு இருக்கு ஆட்டு வளர்க்குறதுக்காண்டி. 2 செட்டுமே அழகா போட்டு அமைச்சு வச்சிருக்காங்க. அதுவும் சூழலை பாருங்களேன், எல்லாமே மரங்களுக்கு மத்தியில தான். எந்த ஒரு வெக்கையாவோ காற்றோட்டம் இல்லாமலும் இல்லை, அழகான இடமா அமைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலயும் வாழ்வு வச்சிருக்காங்க, தண்ணி பாய்ச்சிருக்கு. அதை காமிச்சிட்டியா? எல்லா இடத்துலயுமே வாழ்வு வச்சிருக்காங்க தண்ணி பாய்ச்சறதுக்கு. இங்க ஒரு வாழ்வு, அங்க 2 வாழ்வு, கிட்டத்தட்ட ஒரு வாழ்வு மட்டுமே ஒரு 20 வாழ்வு கிட்ட வச்சிருக்காங்க. இதை கட் பண்ணிடு. தெரியுது, நீ மூடு. இந்த இடத்த பார்க்க தோமையா இருக்குங்க, காயா இருக்கு. தேனா இனிக்குதப்பா. இந்த மேடு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்டுல படங்கழகு அதிகமா பதிச்சிருக்காங்க. இதுல இந்த இடமும் நம்ம இடத்தோட சேர்ந்ததுதான். தேக்கு வச்சிருக்காங்க, முந்திரி வச்சிருக்காங்க, இதுல நார்த்தங்காய் வச்சிருக்காங்க சுத்தி. இங்க பாருங்க முந்திரி முதற்கொண்டு நம்ம இதுல காய்ச்சி கிடக்குங்க. முந்திரிய பாருங்க, முந்திரி அழகான முந்திரியா இருக்கு. 8 ஏக்கருங்க. 8 ஏக்கர்லயுமே தென்னந்தோப்பு அதிகமா இருக்குது. புளிய மரம் கிட்டத்தட்ட 4-5 புளிய மரம் வச்சிருக்காங்க. புளிய மரத்துலயும் காய் நல்லாவே இருக்குது. அப்படி இந்த சைடு போவோம், நம்ம மாமர சைடு போயிடுவோம். 2 ரகம் வச்சிருக்காங்க மாமரத்துல. இது குண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது கிளிமுக்கு மாங்காய் அந்த வச்சிருக்காங்க. கிளிமுக்கு மாங்காவும் வச்சிருக்காங்க. கிளிமுக்கு மாங்காவும் வச்சிருக்காங்க, குண்டு மாங்காவும் வச்சிருக்காங்க. சைஸை பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய சைஸா இருக்குன்னு? எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே அப்படியே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இத தென்னந்தோப்புன்னு சொல்லலாம், மாந்தோப்புன்னு சொல்லலாம். சுத்தி மாமரமும் அதிகமா இருக்குது, தென்னை மரமும் அதிகமா இருக்கு. மாமரத்துல 2 ரகம் இருக்கு. அது வந்து கிளிமுக்கு மாங்காய், இது நம்ம ஊர்ல குண்டு மாங்காய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாங்காய் இருக்கு. இது கொஞ்சம் புளிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அது செம்ம டேஸ்ட், இனிப்பா இருக்கு. இதையும் சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் புளிப்பா இருக்கு, இல்ல ரொம்பவே புளிப்பா இருக்கு. சப்போட்டா மரமே அதிகமா வச்சிருக்காங்க. சப்போட்டா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 20 சப்போட்டா மரம் கிட்ட காய்ச்சி அதிகமா இருக்குது. புதுசாகவும் நட்டுருக்காங்க. சப்போட்டா பத்திலா ஒவ்வொன்று எவ்வளவு பெருசு பத்திலா, சைஸ் பாருங்க.
அவ்வளோ பெரிய சைஸாக வச்சுருக்காங்க சப்போட்டால. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்காரவங்க தோப்புக்காரங்க வந்தால் தங்குறதுக்கு உண்டான இடமும், இங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்க தங்குறதுக்கு உண்டான இடமும் இதுதான். இங்கேயும் ஆட்டை கட்டி போட்டு வச்சுக்கலாம். அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே குளிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி உள்ளக்குள்ளேயும் ஷெட்டில் இருந்து குளிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் என்னென்ன மரம் இருக்குன்னு சொல்லிடுவோமா? தென்னை மரம் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது. மாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மாமரம் இருக்குது. கொய்யா மரம் இருக்குது. அது போக நார்த்தங்காய் மரம் இருக்குது. சப்போட்டா மரம் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முந்திரி மரம் இருக்கு. முந்திரியில் காய்ச்சி இருக்கு. இவ்வளவும் இருக்கு. சரௌண்டிங்கில் பாருங்களேன், சுற்றி அந்த கார்னர் ஃபுல்லாக வந்து தேக்கு மரம் வச்சு விட்ருக்குறாங்க. ஈச்சம்பழம் மரம் இருக்குது. இது போன்ற மரங்கள் அதிகமாகவே இருக்கு. தண்ணியை பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டா இருங்க தண்ணி. வீடியோ காண்டி சொல்ல, உண்மையில அவ்வளோ டேஸ்டா இருக்கு. உனக்கு தரமாட்டேன். இப்போ முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தோப்புல உள்ள தண்ணி தான் பக்கத்து தோப்புக்கும் போகுது. இந்த தோப்புக்கு மாச வருமானமும் வருது. இங்க இருந்து போற தண்ணில இருந்து மாச வருமானமும் வருது. ஓகேவா? இப்ப இந்த தோப்புல என்னென்ன வசதிகள் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நைட்ல சாயந்தரம் 6 மணி ஆனா அதுவோ ஆட்டோமேட்டிக்கா இயங்குறது மாதிரியும் சோலார் மின் விளக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி 24 hours தண்ணி வரக்கூடிய ஒரு மோட்ரு 5 HP மோட்ரு வச்சிருக்காங்க. ஃப்ரீ கரண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. பக்கத்துல நம்ம இடம் தான் அது. அதுல வந்து எப்படின்னா முதல்ல வந்து மிளகா போட்டிருக்காங்க. இப்போ வந்து பருத்தி போட்டிருக்காங்க. நம்ம ஹைனோட ஸ்பெஷல் என்ன? டைரக்ட் ஓனர் தான், டைரக்ட் பார்ட்டி தான். அதை தான் இந்த தோப்புமே கொண்டு வந்திருக்கோம். இந்த தோப்பை பற்றி முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீன்ல தெரியல நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்க. எப்பவும் போல ஹைனை ஃபாலோ பண்ணிக்கங்க.